வாட்டியா அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதிய தேடலை நோக்கி பயணம் செய்த எனது தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிந்தியில இருக்க பாரக்கடி லெட்டர்ஸ் கா, கா, கி அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த லெட்டர்ஸ் எப்படி வருது? அதுக்கான ப்ரொனன்சியேஷன் என்ன? அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இப்ப நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச லெட்டர்ஸ் தான். திஸ் ஆர் த லெட்டர்ஸ் as per we have already known. Then Bharakadi letters means when the swar letter and the Vyanjan letter get adding, then we can attain a new letter form. That letter form are called Bharakadi in Hindi. சரிங்களா? அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்றப்ப நமக்கு கிடைக்கிற ஃபார்மேட் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாரக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் இருக்க ஸ்வர் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ் தான், ஒன்றும் புதுசாக இல்லை. அ, ஆ, இ, உ, ஊ, ரு இல்லைன்னா ரீன்னு சொல்லலாம். ஓகே, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இன் இங்கிலீஷ், then the letters are we are already known in svar. Okay, a, a, e, e, u, u. It can be pronounced as re or ru. Okay, whatever it is, but it has the two pronunciation as ru and then re. For that, a or a, I, o, ஔ, அக. Okay, in Hindi there is no long term letters. We have only used the same letter for both short term and long term. Okay, அதாவது ஹிந்தியில் வந்து நமக்கு குறில் நெடில் அப்படிங்கிற பிரித்து பார்க்குறது கிடையாது. அப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்வர் லெட்டர்ஸில் நம்ம வந்து ஒரே லெட்டர் தான், அந்த ஏன்னு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னா ஏன்னு சொல்லுவோம். ஏ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்குமே யூஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக என்னென்ன அந்த சென்டென்ஸோடு பார்க்க போகிறோம். அதாவது சென்டென்ஸ்னால் அந்த லைனில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கான சிம்பிள் வந்து எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு ஷேர் அ ஸ்க்ரீன். ஃப்ரம் தட் யூ கேன் லேர்ன் ஹவு த லெட்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே, ஜஸ்ட் வெயிட் அ மினிட். Okay, now for the first term we have ka. Then we should have to know what is the formation of the letter ka. Okay, நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இப்போ க, கா, கி அந்த வரிசை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கான சிம்பிள்ஸ் என்ன, அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே காமன் தான். எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஹிந்தியில் அந்த சிம்பிள்ஸ் காமன் தான். ஆனால் அந்த சிம்பிள்ஸோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, நவ் வி ஆர் going to discuss about the formation of the letters and the pronunciation of the symbols. First, ik plus a. When the letter ik is adding to the letter a, which means swar letter, then we get the new formation ka. Okay, when we get the adding formation of ik plus a, then we get the letter க. ஓகே, எப்போ நம்ம வந்து மெய் எழுத்து இக்கு இந்த மாதிரி கோடு போட்டாங்கனாலே அது பேர் என்னென்னா மெய் எழுத்து. சரிங்களா? அது மாதிரி இக்கும் அதோட ஸ்வர், அது வந்து இந்த இந்த இருக்கு இல்லையா, மெய் எழுத்து உயிர் எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டு சேர்றப்ப தான் நம்ம கிடைக்கிறது தான் என்னென்னா பாரக்கடி அப்படிங்கிற ஹிந்தியில் உள்ள லெட்டர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் என்னென்னா கா. கா, வென் இக் ப்ளஸ் ஆ, தென் வி கெட் கா. சூப்பர். Next, letter E. In that letter, when we get adding of ik plus E, then we can get the letter K. But here there is a trick. You should have to bend the curve on the left side. Okay, because you should have to know when we bend the symbol in the left side, it is a short term. Otherwise, if we bend the letter in the right side, then it is a long term. Okay, என்னென்னா நம்ம குறில் அப்படிங்கிறப்ப இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் குறில் உண்டு. ஏன்னா இந்த மாதிரி நான் லெஃப்ட் சைட் நம்ம வந்து பெண்ட் பண்ணோம் அந்த சிம்பிளை அப்படின்னா அது வந்து குறில். அதே நான் வந்து ரைட் சைட் பெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது என்னென்னா நெடில். சரிங்களா? இப்போ அடுத்த லெட்டர் என்னென்னா இ அப்படின்னா அது நெடில் தானே. ஓகே, அதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நவ் ஃபார் த லெட்டர் இக் ப்ளஸ் இ, தென் we can easily get sorry
then we can easily get the formation ka, but here we should have to write the symbol on your right side. Okay, that's all. இப்போ வந்து கீ அப்படிங்கிற லெட்டர் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது கீ, இது வந்து நெடில் கீ. சரிங்களா? க, கா, கி, கீ அது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் லெட்டர் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்வரில் ஊ அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் லெட்டர் ஊ. தென் இஃப் வி ஆடிங் த லெட்டர் இக்கு ப்ளஸ் அ, then we can get the letter ku. Then we get the letter ku. ஓகே, எப்போ நம்ம வந்து இக்கு ப்ளஸ் அ ஊ அப்படிங்கிறத சேர்க்குறோமோ நமக்கு ஈஸியாக என்ன கிடச்சிரும்? கூ அப்படிங்கிறதான் கிடச்சிரும். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பெண்டிங் இருக்கு இல்லையா, இந்த பெண்டிங் தான் இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா குறிலில் உள்ள கூ. தென் நமக்கு அடுத்து என்ன தெரியும்? கூ அப்படிங்கிற ஊ அப்படிங்கிற லெட்டர் தெரியும் இல்லையா? நெடில். அப்போது ஊ. If we adding the letter ik plus u, then we can get the formation of the letter ku. Here we have to write the symbol as like that. ஓகே, இப்போ நான் வந்து இக்கு ப்ளஸ் ஊ அப்படிங்கிறப்ப இந்த சுழி வந்து இந்த சைடு இருக்கணும். இது மாதிரி இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடும்போது தான் அதோட லாங் டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? when we extend the symbol just like that, then we can easily get the long term for that letter. It has been pronounced as ku. Next letter, there is a special letter in that case. What is this? No, nothing but it is a ru. Ru formation, or I already told that it is a re or ru formation. Okay, ik plus ru, then we get easily ikru. What? Ikru. Just like that ka, but for the symbol it has a special quality just like c. That means nothing but here the symbol is used just like that here. ஓகே, ஒன்றும் இல்லைங்க. ரூ அப்படிங்கிறதோட சேர்றப்ப இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா கூ அப்படிங்கிறதுக்கும் இதே மாதிரி ஃபார்மேஷன் தான், பட் ஆனால் அது வந்து இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இப்போ இக்ரூ அப்படிங்கிறப்ப இந்த சைடு, அதாவது நம்ம இந்த மெய் எழுத்து இக்கு அதோட ரூ சேர்றப்ப நம்ம அதை சேர்த்து இக்ரூ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஹியர் வி ஷுட் ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் லெட்டர் இக்ரூ, விச் மீன்ஸ் இக்கு ப்ளஸ் ரூ, இக்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் இஸ் A. Here A, just like that, ka, ik plus a, ik plus a, then we can get the word k. Then we can get the word k. ik plus a சேர்றப்ப நமக்கு என்ன வேர்டு கிடைக்கிது? k. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் கேன்னு சொல்லணும். k அப்படிங்கிற நெடிலுக்கும் இதுதான். ஓகேவா? It is the only word used for both k and k, which means long term and short term, just like that. And then next letter I. Ik plus I. When we add the letter ik plus I, then get kai. But here you should have to be more conscious, because you should have to the symbol right formation in the top of the line. ஓகே, நம்ம கரெக்டாக நம்ம போடணும் அப்படின்னா என்னென்னா இந்த நேராக அந்த கோடு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் ரெண்டு இந்த இருக்கும்னே அந்த சிம்பிளை வந்து நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். ஒரே சிங்கிள் சிம்பிள் தான் வருது, இந்த சிம்பிள் கர்வ் தான் வருது அப்படின்னா அது வந்து கே. அதே ரெண்டு கர்வ் வருது அப்படிங்கிறப்ப அது கை. ஓகே, ஃபார் த சிம்பிள் கர்வ் இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்டு as கே. ஃபார் த போத் டூ லைன்ஸ் ஆர் டூ கர்வ்ஸ், தென் யூ ஷுட் ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் as கை. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. தென் ஓ மீன்ஸ் ஓ. We can easily say that ik plus o, ko, but here you should have to write a straight line in here and then write the top of the curve, and it is pronounced like ko. What? Ko. எப்போ நம்ம வந்து இக்கு ப்ளஸ் ஓ அப்படிங்கிற சேர்க்குறப்ப நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கும்னா கோ அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிது. சரிங்களா? அப்படி கிடைக்கிறப்ப இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். என்னென்னா பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அது மேலே தான் நம்ம அந்த கர்வை போடணும். அந்த எழுத்து மேலேயே போட்டோம்னா அது வந்து ப்ரொனன்சியேஷன் ஏற்கனவே நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? கே அப்படின்னு மாறிடும். சரிங்களா? அதாவது பக்கத்தில் இந்த தமிழில் வந்து அந்த ரெண்டு சுழி கொம்பு போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஹிந்திலையும் பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அது மேலே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஓகே, அதுதான் என்னென்னா கோ. ஓகே, இன் இங்கிலீஷ் we should have to draw a single line on that above. You should have to write the symbol, then only you can get the term ko. Okay,
Then for the special term cow, cow you already know it is the ow. Then we can easily say ik plus ow cow. இக்கும் அவ்வும் சேர்றப்ப நமக்கு கிடைக்கிற வார்த்தை தான் என்ன கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு கொம்பு போட்டால் அது கோ, அதே 2 கொம்பு போட்டோம்னா கவ். ஓகே, if you have only one icon on the above the lion, then it should be pronounced as co. If it has the 2 symbols, then it should have be pronounced as cow. Okay, and then last letter before ik plus which means then we can easily get, it is the easiest form because it can easily write ka. On that above you should have to write a dot. ஓகே, இது மாதிரி இக்கும் அம்மும் சேர்றப்ப தான் நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கிதுன்னா கம் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கிது. இப்போ அதே மாதிரி கஹ அப்படின்னா இக்கு ப்ளஸ் அக. தென் we can easily get when இக்கு ப்ளஸ் அக, then adding we can easily get the word கஹ. We can easily get the word kaha. Okay, that's all. It is the symbol formation and the pronunciation. Just like that, all that Hindi letters should be pronounced. But there is a trick but there is a rule in that. For that, what is that means? இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்குங்க. என்னென்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அதில் ஒரு முக்கியமான லெட்டர் என்னென்னா, இப்போ பாருங்களேன், ர அப்படின்னா என்ன எழுதுவோம்? ர, ரா, ரி இப்படி எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதிட்டே போகிறப்ப இந்த லெட்டர்ஸில் ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அந்த லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரு, அதாவது இர் ப்ளஸ் இக்ரு அப்படிங்கிறப்ப ரூ கிடைக்கணும் இல்லையா? நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேஷன் தான் சொன்னேன். அப்போ அது மாதிரி கிடைக்கிறப்ப கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ்க்கு அந்த ஃபார்மேஷன் ஹிந்தியில் இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன். இர், when we adding the letter ir plus ikru, then the formation is no, because there is no letter formation for that symbol. You should have to know. Okay, இதுக்கப்புறம் நான் வந்து சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்மேஷனில் தான் இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு லைன் ஞ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த லைனுக்கு மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் வந்து அது ஃபார்மேஷன் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். அதனால் உங்களுக்காக அதை நான் விட்டுட்டேன். என்ன லெட்டர்னா ஞ அப்படிங்கிற லெட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we should have to practice the letter ஞ for that from that basic with the symbols and its pronunciation. Okay, now I display the another thing. Just wait for a minute. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு அடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது சம்மந்தமானதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுதான். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது க, கா, கி, கூ, கூ, கே. இதில் வந்து இக்ரு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரூட் டேர்ம் வந்து இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக நான் கொடுக்கல. அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே இதே ப்ரொனன்சியேஷன் தான். கே, கை, கோ, கவ், கம், கக. உங்களுக்காக இன்னொன்று சொல்லி காட்டுறேன். இக்கு, இக்க, இக்கா, கி, கி, கு, கு, இக்ரு, இக்கே, இக்கை, இக்கோ, இக்கவ், இக்கம், இக்கக. Okay, just like that you should have to pronounce the following words. Wait. Okay, here the word cha, you should have to pronounce the word just like that. The formation of the words are very common for all. The symbol don't change the pronunciation in any case. Okay, so you can easily know the letters. Okay, சரிங்களா? அந்த சிம்பிளோட மீனிங் அப்படிங்கிறது எதுலேயுமே மாற போகிறது கிடையாது. ஒரே மீனிங் தான். அதனால் நீங்களே வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியல, அதாவது இந்த லெட்டருக்கு உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற எல்லா லெட்டருமே ஈஸி தான். சரிங்களா? இந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு தெரியல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு சில லைன் மட்டும் சொல்கிறேன். ஜ, ஜா, ஜி, ஜி, ஜூ, ஜூ, இஜ்ரு, இஜ்ரு. ஓகே, ஜே, ஜை, ஜோ, ஜவ், ஜம், ஜக. ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ப்ரொனன்ஷியேட் நீங்களே பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? இப்போ நான் சும்மா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஒரு வைஸ் பாருங்களேன்.
இது வந்து ட. This letter should be pronounced as ta, itta, da, idda, na. Okay, just like that. Another letter ta, ta, itta, da, da, na. Okay, just like that. Pa, fa, ba, ba, ma. This is the letter ya, ra, la, va. Okay, ya, ya, i, u, iru, e, yai, yo, yau, yam, yaha. Iru means you should have to write like that. Okay, super. Ra, ra, ri, ru, sorry, ri, ru, re, rai, ro, rau, ram, raha. Okay, this is the last formation of the letter. Here you should have to know the special character. What is means special character? Nothing but this line is most important. Which line? This line is most important for Hindi. சரிங்களா? இந்த லாஸ்ட் லைன் மட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நான் உங்களுக்கு எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். மற்ற எல்லா வேர்ட்ஸும் நீங்களே ப்ரொனன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? ஒவ்வொரு லெட்டரும் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ha, ha, he, who, he, hi, ho, how, hum, haha. Okay, these are the letters very very important for Hindi because these are used for the ending a sentence. Letters like he, ho, how, hum, haha. ஓகேவா? இதுதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இதுலேயே கொஞ்சம் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் இருக்குது. அது லெட்டர்ஸ் தான் என்னென்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த இக்ஷ, இத்ர, இந்த இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். திஸ் ஆர் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஹிந்தி லெட்டர்ஸ். யூ ஷுட் ஆல்சோ நோன் அபவுட் தட். It should be pronounced at iksha, itra, nya, ishra. Okay, just like that. For that symbol, you know the pronunciation. Then you can easily pronounce the word in a correct form. Okay, super. These are the today session. And thanks to for all the students or friends who are subscribing me and supporting us. Thank you very much.